வணக்கம் மாணவர்களே. 7th இங்கிலீஷ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்த வாரம் உங்களுக்கே தெரியும் காலாண்டு தேர்வு குவார்ட்டர்லி எக்ஸாம். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகே. அ நம்ம எக்ஸாம் பேப்பர் நீங்க வந்து இப்ப நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு, அதாவது டேர்ம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இப்ப தான் எழுத போறீங்க. ஆல்ரெடி 6த்ல இருப்பீங்க. பட் 6த்ல உள்ள அதே மாடல் தான். கிட்டத்தட்ட எல்லாமே அதே மாடல் தான் வரும். பட் கொஞ்சம் அத விட அந்த 6த்ல நீங்க எழுதுனத விட கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவா ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வரும். சரியா? அதுக்கு நம்ம நெறைய வார்த்தைகள தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரைட். ஸோ இந்த கிளாஸ் போற முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு போயிரலாம். இந்த இங்கிலீஷ்க்கு சம்மந்தப்பட்டதே பார்க்கலாம். சரியா? அ ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு கார்த்திக்கு. அவன் வந்து என்ன பண்றான்னா, அவனுக்கு வந்து நல்லா படிப்பான். ஆனா வந்து அவனுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் வராது. ரொம்ப கஷ்டப்படுவான். தமிழ் அவனுக்கு சூப்பரா எழுதுவான். இலக்கியம்லாம் நல்லா தெரியும். கவிதைகளோட எழுதுவான். இந்த மாரி உங்க மாரி 7த் பையன். சரியா? கவிதைகள் கூட எழுதுவான். நல்லா எழுதுவான். பேச்சு போட்டிலாம் பங்கேத்துக்கிடுவான். ஆனா அவனுக்கு இங்கிலீஷ பார்த்தா பயம். இங்கிலீஷ பேசணும் ஆசை இருக்கு. ஆனா பார்த்தா பயமா இருக்கு. தப்பா போயிருமோன்னு ஒரு சங்கடமா இருக்கு. நெறைய இருக்கு. அவனால புரிஞ்சுக்கிடவே முடியல. ஒரு லைன படிச்சா புரிஞ்சுக்கிடவே முடியல. இந்த மாரி இருக்கு. அப்போ இந்த மாரி அவன் வந்து கஷ்டப்படுறான். புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம இருந்தான். அப்போ ஒரு ஆட்ட மொட்டை மாடில உட்காந்து புலம்பிட்டு இருந்தான். சும்மா. அன்னைக்கு அவன் தாத்தா அப்பதான் மொட்டை மாடிக்கு வந்தாரு. "என்னடா என்னடா புலம்பிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு அவன் சொல்றான். இந்த மாரி தாத்தா எனக்கு வந்து தமிழ் நான் நல்லா படிக்கிறேன். தமிழ் வந்து என்னுடைய இதயத்திலருந்து வந்த மாரி இருக்கு. அது வந்து ரொம்ப ஈஸியா என்னால புரிஞ்சுக்கிட முடியுது. என்னால வெளிப்படுத்த முடியுது. நான் ஒரு வார்த்தைய சொல்றேன் அப்படின்னா, வெளிப்படுத்த முடியுது. அ என்ன நினைக்கிறேங்கிற என்னோட எண்ணத்த நான் வெளிப்படுத்த முடியுது. பட் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஒரு கதை சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்லிடுறேன். இத நான் இங்கிலீஷ்ல சொல்லப் போறேன்னா, ஐ அம் கோயிங் டூ டெல் எ ஸ்டோரி அப்படின்னு மனசுல ஓரளவுக்கு இந்த சென்டென்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஐ அம் கோயிங் டூ டெல் எ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அத சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏதோ ஒரு தப்பா நம்ம பண்ணிருமோ? இது இது கரெக்ட்டான சென்டென்ஸா? இது எல்லாத்துக்குமே இதே மாரி நம்ம கரெக்ட்டா நம்ம மைண்ட்ல யோசிச்சு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றம்போது அந்த அந்த தாத்தா சொல்றாரு, "அப்படி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவரு பையில வந்து ஒரு சங்கு இருந்துச்சு. சங்கு. சங்கு எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அப்படிதானே? அ காஞ்ச் அப்படிம்பாங்க. இல்ல ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? அ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இத எடுத்து காமிக்கிறாரு. கார்த்திகிட்ட, "இத சொல்லு நீ தமிழ்ல சொல்லு" அப்படிங்கிறாரு. "சங்கு தாத்தா" அப்படின்னு சொல்றான். சரி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும்னால அவன் சொல்றான், "காஞ்ச்" அப்படின்னு சொல்றான். "செல்" அப்படின்னு சொல்றான். அப்படிதானே? அப்போ சரி ரைட். இத எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா? அப்படின்னு அவர் தாத்தா சொல்லிட்டு, இது வழியா நம்ம ஊதுறோம். ஒரு ஆழமான ஒரு 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 சத்தம் நம்மளுக்கு வந்து உருவாக்குறோம். அந்த சத்தம் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும். அப்படிதானே? அப்ப அந்த ஒலி சங்குல இருக்கா? இல்ல. நாம குடுக்கக்கூடிய காத்து தான் அந்த ஒலி. அப்படிதானே? நாம ஊதுறோம். அந்த காற்று தான் அந்த ஒலியா மாறி, சவுண்டா மாறி போகுது. அப்போ அந்த ஒலி உன்னுடைய முயற்சி மாரி. சரியா? அந்த சங்கோடைய வடிவமைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் உனக்கு வந்து அந்த ஒலி அப்படிங்கிறத உன்னுடைய முயற்சி, அப்புறம் அந்த சங்கோட வடிவமைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு ஃபுல்ஃபில்லா ஆகும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதே மாரி ஒரு பானைய எடுத்து காமிக்கிறாரு. மண்பானைய. மண்பானைய எடுத்து காமிச்சுட்டு, இதில தண்ணி ஊத்துறோம். அப்படிதானே? தண்ணி ஊத்துனா, நீ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா என்னப்பா தெரியும்? அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் சொன்னான், "குளிர்ந்து இருக்கும் தாத்தா" அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த பானை தண்ணீருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ், ஒரு இடத்த தான் குடுக்கு. அப்படிதானே? ஆனா, அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது தண்ணியால தான் வருது. அப்படிதானே? பானை வந்து தண்ணிக்கு ஒரு இடத்த தான் குடுக்குது தவிர, உண்மையான நன்மை, அந்த குளிர்ச்சி பார்த்தீங்கன்னா, தண்ணீர் இருந்து தான் வருது. வெறுமனே பானையில குளிர்ச்சி வருமா? வராது. தண்ணி இருந்தா தானே வருது. அப்போ பானைங்கிறது இந்த இடத்துல ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் மாரி. ஹெல்ப் பண்ணுது. சரியா? நீங்க வெளியில தண்ணி வச்சீங்கன்னா, குளிர் ஆகுது. ஸோ, அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாரி தான் லேங்குவேஜ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாத்தா சொல்றாரு. ஸோ, உனக்கு தமிழ் வந்து உன் தாய்மொழி, உன்னுடைய இதயத்திலருந்து வரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுதேன். பட் இங்கிலீஷ்ங்கிறது ஏதோ அவுட் ஆஃப் உன்னுடைய உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு மொழி இல்ல. அத கத்துக்கிட்டது தான் பெரிய விஷயம் அப்படின்னு மனசளவுல நீ வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து உன்னுடைய எண்ணங்கள வெளிப்படையா பண்றதுக்கு ஒரு உதவக்கூடிய கருவி அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி தமிழ்ல நீ வந்து வெளுத்து வாங்குறியோ, அதே மாரி இங்கிலீஷும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீ அத புரிஞ்சுக்கிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்.
நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் சிறக வச்ச மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அந்த மாரி சொன்னோனே, நீ அதனால பயப்பட வேண்டாம். தனியான அது ஒரு மொழி. இல்ல அத படிச்சே ஆகணும். அப்படிலாம் ஒரு மாரி மைண்ட் அளவுல நீ வந்து பிரஷர் ஆக வேண்டாம். அது உன்னுடைய எண்ணங்கள வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சது. ஓகே நான் வந்து இங்கிலீஷ வந்து ஒரு தனியா ஒரு சப்ஜெக்ட்டோ, இல்ல ஒரு பெரிய பெரிய புக்ல குடுத்துக்கிற மாரி எழுத்தோ அப்படிலாம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவுக்கு வரான். இனிமே ஒழுங்கா படிக்கணும் இது பண்றான். சரியா? ரைட். இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்னா, நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட். என் என் மனசுல உள்ள எண்ணத்த நான் சொல்லணும். ஏன்னா, நம்ம பொதுவா தாய்மொழி தமிழ்ல இருக்கு. நம்ம இன்னொரு லாங்குவேஜ் படிக்க கஷ்டப்படுவோம். யாராவது இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா, நம்ம அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் மைண்டுக்குள்ளே ஓடும். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல போணும். இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ். ஆனா போக 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 உங்களுக்கு வந்துரும். நீங்க இங்கிலீஷ்ல ஒன்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா ஆயிட்டீங்க அப்டின்னா, ஆ நீங்க நெறைய ஹாலிவுட் படங்கள் பார்க்கும்போது நல்லா புரியும். புக்ஸ் படிக்கும்போது புரியும். காலேஜ் லெவல்ல இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது இந்த 7த்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ரைட். ஸோ இந்த இந்த கொஸ்டின்ஸ் உங்களுடைய குவார்ட்டர்லி காலாண்டு தேர்வு கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்படியும் ஒரு பார்ட் இப்படி இருக்கும். என்னன்னா சினானிம்ஸ் சினானிம்ஸ் சரியா? இது இருக்கும். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, அருஞ்சொற் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதோடைய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரே மாரி இருக்கக்கூடிய அர்த்தம் ஒரே மாரி இருக்கக்கூடிய ஆனா வார்த்தைகள் வேற வேற இருக்கிறது. சரியா? சினானிம்ஸ் அப்படின்னு சொல்றது தட் வே ஆர் த வேர்ட்ஸ் தட் ஹேவ் த சேம் ஆர் சிமிலர் மீனிங். புரியுதா? ஆனா 2 வார்த்தைகளா இருக்கும். ஆனா அர்த்தம் என்னமோ ஒண்ணு தான். அது எப்படி சார் இருக்கும்னா, அது நீங்க ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்பீங்கனால உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு டாஸ்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். டாஸ்லிங் அப்டின்னா, ஒரு பிரைட்ஃபுல்லா இருக்கக்கூடிய கலர். பிரைட்ஃபுல்லா நமக்கு இருக்கக்கூடியது அப்டின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதுக்கு நம்ம வந்து பிரைட்ஃபுல் அப்டின்னு சொல்லும்போது, அந்த பிரைட்டே இங்க நான் எழுதிக்கிறேன். சரியா? ரொம்ப ஒரு டாஸ்லிங்னா அப்டி ஒளிரக்கூடியது. அழகா அப்டி பிரைட்டா தெரியக்கூடியது. சரியா? பிரைட்னா உங்களுக்கு தெரியும். பட் டாஸ்லிங்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். பட் 2மே ஒண்ணு தான். இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். த சன் இஸ் டாஸ்லிங் டுடே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ என்ன என்ன அர்த்தம்? இது பார்த்தாலே தெரியுது. ரொம்ப பிரைட்டா, ரொம்ப பிரகாசமா இன்னைக்கு சூரியன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ல சொல்றோம். அப்போ பிரைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். டாஸ்லிங் வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம். கிளியரா? ரைட். இது ஒண்ணு. 2வது ஒண்ணு பார்க்கலாம். கிகில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை. கிகில் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது. பட் இத வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஃப், லைட்லி அப்படின்னு அர்த்தம். பட் இத வந்து கிக்கில நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய அர்த்தம் சொல்லுவாங்க. அதாவது சிரிக்கிறது தான். பட் நக்கலா சிரிக்கிறது, ஆ மெதுவா ஸ்மாலா குவைட்டா சிரிக்கிறது. இந்த மாரி நெறைய வார்த்தை சொல்றான். நம்ம வந்து எப்படிலாம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்ல நம்ம ஒரு நக்கலா சிரிக்கிறது, ஒரு மொரட்டுத்தனமா சிரிக்கிறதெல்லாம் போட்டுப்பாங்க. ஆ எந்தவித பொருளும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் இந்த கிகில்ல சொல்றாங்க. சரியா? சோ நம்ம அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, லாஃப் லைட்லி அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்துக்காங்க. மென்மையாக சிரிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப அ ஆக்ரோஷமா இல்லாம மென்மையா அப்படியே விடாம சிரிக்கிறது. இப்ப நம்ம வந்து முன்னாடி வந்து அ மேடம் டீச்சர் ஏதாவது எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் கூட பார்த்தீங்கன்னா, எதையோ ஒண்ணு சொல்லி நேத்து ஏதாவது நடந்த ஒரு விஷயத்த சொல்லி சிரிச்சுட்டு இருப்போம். அப்படிதானே? அப்ப நம்ம கத்தி சிரிக்க மாட்டோம். அப்படியே மெதுவா. அப்ப அப்ப நீங்க பண்றது என்னன்னா, கிகில். அங்க தான் பண்றீங்க. ஓகே. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இம்பாக்ட்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப குடுக்குறது இந்த சைடு குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சைடு நீங்க அர்த்தம் இருந்தீங்கன்னா, அந்த ஏபிசில இருக்கக்கூடிய ஆப்ஷன எடுத்து பார்க்கணும். நம்ம கொஸ்டின் எழுதி ஆன்ஸர்னா உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். அப்படிதானே? அதனால இத சொல்லி இத சொல்றேன். அர்த்தத்த சொல்றேன். இது மாரி நெறைய இருக்கு. இதுதான் டைரக்ட்டா எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு இல்ல. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இது மாரி நீங்க நெறைய வார்த்தைகள நீங்க படிக்கணும். அடுத்து இப்ப இம்பாக்ட்னா எஃபெக்ட்ஸ். அதாவது தாக்கம். அ ஒரு ஒருத்தர் ஒரு டிசிஷன் எடுக்குறாரு. அந்த டிசிஷனால ஒரு இம்பாக்ட் நடந்திருக்குப்பா! அப்படின்னு சொல்றோம்ல. அந்த தாக்கம் அந்த வீட்ல, இல்ல அந்த நாட்ல ஏதோ ஒரு தாக்கம் நடந்திருக்கு. இதெல்லாம் அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறதுல வரும். அதோடைய விளைவுகள். அ என்னப்பா இம்பாக்ட் நடந்ததுன்னா, அதோடைய இதோட இம்பாக்ட்ட பார்த்தியா? அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தைய கேட்போம்.
இதோட விளைவை பாத்தியா? என்ன நடந்துக்கு பாத்தியா? அப்படின்னு சொல்றோம்ல. அதுதான். சோ ஒரு விளைவு, ஒரு தாக்கம் இதெல்லாம் நம்ம வந்து இதுல சொல்லலாம். இப்ப இதே மாரி கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு இன்னும் சில இது தாரேன். இது எல்லாம் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. இப்ப சப்போஸ் பிக் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். பிக்னா ரொம்ப பெருசு. லார்ஜும் பெருசு தான். அப்ப பிக்ன்னு போடுற இடத்துல ஸ்னாம்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா, நீங்க லார்ஜ் சூஸ் பண்ணலாம். ஸ்மால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. டைனி. சோ சிறிய ஸ்மால்னா சின்னது, சிறிய அப்படின்னு அர்த்தம். ஹேப்பி ஹேப்பியா இருக்கம்பா அப்படின்னு சொல்றோம்ல. ஜாய்ஃபுல் இதுவும் அதே அர்த்தம் தான். மகிழ்ச்சி, மகிழ்ச்சியா இருக்கிறது. ஜாய்ஃபுல்லும் நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? இப்போ இதுவுமே சேட் சொல்லலாமா? இப்போ சேட் அப்படின்னா இதுக்கு இப்ப நான் ரிவர்ஸ்ல இங்க போடுறேன். அன்ஹேப்பி. சேட் சொல்லலாம். இல்ல அன்ஹேப்பி. நம்ம வருத்தமா இருக்கேன்ப்பா. அப்படின்னு சொல்றோம்னா, அதுதான் அன்ஹேப்பி, சேட் அப்படின்னு சொல்றோம். பியூட்டிஃபுல் அடுத்து. பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தைய அடிக்கடி நம்ம சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. பிரெட்டி. சரியா? நெறைய இடத்துல இந்த பியூட்டிஃபுல்ல விட பிரெட்டிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அதான் நெறைய புக்ஸ் படிக்கும்போதோ, இல்ல ஹாலிவுட் படங்கள் இங்கிலீஷ்ல நான் வந்து சொல்றேன் தமிழ்ல டப் பண்ணி பார்க்கறது இல்ல. இங்கிலீஷ்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல்ங்கிறதுக்கு ஆப்போசிட்டா அந்த அதுக்கு இன்னொரு அல்டர்னேட்டா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பிரெட்டி அப்படிங்கிறது. சரியா? "நீ ரொம்ப பிரெட்டியா இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? பியூட்டிஃபுல். இதுனா நம்ம வந்து சினோனிம்ஸ்ல பார்த்துருக்கோம். ஓகே. இப்ப இதே மாரி இன்னொரு அ அந்த செக்ஷன் ஏ அதிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 1 போட்டு ரோமன் லெட்டர் 1 போட்டு இப்ப சினோனிம்ஸ் குடுக்காங்கன்னா, அப்புறம் அடுத்து ஆன்டோனிம்ஸ். ஆன்டோனிம்ஸ்ல ஆன்டோனிம்ஸ்னா எதிர்ச்சொற்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது குடுக்குறதுக்கு ஆப்போசிட்டா மீனிங். அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை தந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா மீனிங்க நீங்க சூஸ் பண்ணணும். சேம் மீனிங்க சூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. சரியா? ஓகே. இப்ப உதாரணத்துக்கு ஹானர் அப்படின்னு சொல்றோம். ஹானர் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரெஸ்பெக்ட்டா அவர நான் ஹானர் பண்றேன்னா, அவர நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஹானரபிள் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா என்னதான் மதிப்புக்குரிய அந்த மாரி சொல்றோம். பெருமை பெருமை மிகுந்த அப்படிலாம் ஒரு அர்த்தத்துல சொல்றோம். அத பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. அப்ப அதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டா என்ன அப்படின்னா, ஆப்போசிட்க்கு எப்பவுமே பொதுவா இந்த மாரி இன்ட் மாரி போடுவாங்க. சரியா? இல்லாட்டாலும் நீங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆப்போசிட்ல உள்ள இத சூஸ் பண்ணி சும்மா டேஷ் போட்டாலும் அது ஒரு மாரி இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ அசைம்டு இது. அதாவது ஹானர் அப்படிங்கிறது நம்ம ஒரு மதிக்கத்தக்கத சொல்றோம். பெருமை மிகுந்த சொல்றோம். இதுக்கு ஆப்போசிட் என்னது? வெட்கப்படுறது. அப்படிதானே? வெட்கப்படுறதுன்னா, நம்ம கூச்சப்படுற அந்த வெட்கம் இல்ல. என்னடா இப்படி பண்றான்? இது நீ பண்றதுக்கு வெட்கப்பட வேண்டாமா? ஒரு ஆ லைக் எப்படி சொல்லலாம்? ஆ ஒரு ஒரு அத ஃபீல் பண்ணும்போதே வந்து ஒரு ச்சே! இது இப்படி பண்றாமேடா! அப்படின்னு ஒண்ணு சொல்றோம்ல அது. அப்ப நீ ஒரு விஷயத்த பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆ உன்ன மேடம் வந்து ஒண்ணு சொல்றாங்க. "டேய் நான் உன்னைய வந்து ரொம்ப நல்லவன்னு நெனச்சேன்டா. நீ இப்படி பண்ணிட்டியேடா! அ உன்னையால இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு கெட்ட பேர்றா" அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அ அப்ப அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நீ அந்த ஒரு அந்த ஒரு செயலால ஹானர் பண்ணக்கூடிய விஷயத்த நீ ஆப்போசிட்டா பண்ணியிருக்க. கரெக்ட்டா? அப்போ அதான் அசைன்ட். அப்ப இந்த ஸ்கூலு உன்னையால ஒரு வெட்கப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, அசைன்டா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. இது கிளியர் ஆயிட்டா? சங்கடமாக உணர்றது, இல்ல அவமானமா உணர்றது, இதெல்லாம் வந்து நம்ம அசைன்ட்ல சொல்லுவோம். ஓகே. அது மாரி ஓல்டர். இத பார்த்தாலே தெரியுது. ஓல்டர் அப்படின்னா வயசான அ அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா என்னது? யங்கர். இளைய. அப்படிதானே? இப்ப ஓல்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏஜ்க்கு மேல உள்ளவங்கள. யங்கர் அப்படின்னா, அந்த ஏஜ்க்கு கீழ உள்ளவங்க. இப்ப நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான். அப்ப வீட்ல எத்தன பேர்னா, ஒரு அண்ணன் அப்படின்னா இப்ப பிரதர் அப்படின்னு சொன்னா, யங்கர் பிரதர் அப்படின்னா என்ன தம்பி. ஓல்டர் பிரதர் அப்படின்னா, அண்ணன். உன்னுடைய வயச விட 1 வயசு மூத்தவனோ, 2 வயசு மூத்தவன் ஏதோ ஒண்ணு. அண்ணன் அப்படி. அப்ப உன்னோட ஏஜ்ல கூட இருக்கான். கரெக்ட்டா? இதுல வந்து ஓல்டர், யங்கர்ல இத சொல்லலாம். அதுமாரி பேர். பேர் அப்படின்னா, அது அத சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? ஏதோ 2, 2ஆ சேர்ந்து இருக்கிறது. இப்போ 2 பேனா நீ வச்சிருக்கன்னா, அந்த 2 பேனாவ சேர்த்து நீ பேர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இட் மீன்ஸ்
டூ ஆஃப் சம்திங் 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 2ன்னா அதுக்கு ஆப்போசிட்டா 1 கரெக்ட்டா? அப்ப அதுக்கு நம்ம சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். சிங்கிளா தனியா இருக்கிறது. 1 இட் மீன்ஸ் 1. பேர்னா இட் மீன்ஸ் 2 ஆஃப் சம்திங். கிளியர் ஆயிட்டா? ஸோ இது உங்களுக்கு இப்போ ஹானர், ஓல்டர், பேர் இதெல்லாம் புரிஞ்சுதா? இதுல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் தரேன். இதுவரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். எதுவும் டவுட் இருக்கா? இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் பார்ப்போமா? ஓகே, குட். ஓகேப்பா, ரைட். அ ஈஸியானது தாரேன். ரொம்ப கஷ்டமானது வேண்டாம். ஈஸியானது பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து ஹாட் சொல்லலாம். சூடானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட்டா ஆன்டோனிம்ஸ்ல குளிர்ச்சியான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹாட்டு, கோல்டு அப்படின்னு போட்டுரும். குளிர்ச்சியான. இது சூடானது, இது குளிர்ச்சியானது. டே சொல்லுவோம். டே அப்படின்னா, நம்ம இரவு, பகல் சொல்றோம்ல அதேதான். இது வந்து பகல். டேன்னா பகல். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா நைட்டு அப்படின்னா இரவு. கிளியரா? அடுத்து பாஸ்ட். இதுக்கு ஆப்போசிட்டா ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்னா வேகமாக போறது. ஸ்லோனா மெதுவாக போறது. வேற என்ன சொல்லலாம்? பணக்காரன், ஏழை அப்படிங்கிற இத பார்த்தீங்கன்னா ரிச். அவங்க வந்து பணக்காரங்க. அதுக்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா புவர் அப்படிங்கிற ஏழை ஏழை மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இயர்லி. இதுக்கு ஆப்போசிட்டா லேட். இயர்லினா சீக்கிரமா வந்துட்டான். இன்னைக்கு என்னப்பா சீக்கிரமா எந்திரிச்சிட்ட அப்படிம்போம். அப்படிதானே? மார்னிங்ல நீ ஏன் சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்துட்ட. இந்த வார்த்தைலாம் சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் என்னது? இன்னைக்கு ஏன் நீ ஸ்கூலுக்கு லேட்டா வந்த? அப்படின்னு சொல்றோமா? ஸோ இயர்லிக்கு ஆப்போசிட் லேட். இது கிளியர் ஆயிட்டு. இப்ப நான் வந்து சொன்னது சிம்பிளான இதுதான் எடுத்து எடுத்து சொல்லியிருக்கேன். இதையும் பாருங்க. இது போக உங்க புக்ல உள்ளது, இன்டர்நெட் உள்ளது, டைம் கிடைக்குமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வேர்ட்ஸ் உங்களுக்கே ஒரு ஒரு நோட் போட்டு எழுதுன மாரி இருக்கும். அப்ப எக்ஸாம்ல ஏதாவது கேட்கறாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஆன்டோனிம்ஸ், சினோனிம்ஸ் கண்டிப்பா வரும். பட் இதே வார்த்தை வரும்ன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நீங்க போகக்கூடாது. அதுதான் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸ். சரியா? இத பார்த்துட்டு இதுக்கு அடுத்த லெவல் நீங்க போணும். ஓகே. இது வந்து செக்ஷன் ஏல குடுக்குறாங்கன்னா, செக்ஷன் பில என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமர் கேட்பாங்க. பட் ரொம்ப டீப்பான கிராமர் கிடையாது. செக்ஷன் பில இருக்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி ஒரு குடுக்குற ஒரு இது இருக்கும். ஆ லைக் இப்ப பாருங்க. அ இப்ப சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆ எனி அப்படின்னு சொல்றோம். இப்படி இருக்கும். இது வந்து சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் குடுப்பாங்க. இப்படி குடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்படி குடுத்துருப்பாங்க. சம் ஆர் எனி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இங்க சம்திங் ஏதோ ஒரு வேர்ட் இருக்கும். அப்புறம் இந்த அண்டர்லைனுக்கு அப்புறம் ஒரு சம் வேர்ட் இருக்கும். அத நான் எழுத போறேன். பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல நீங்க எத போடணும்? எனி பண்ணுமா, சம் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க வந்து அம் எதுனாலும் போடலாம் அப்படிங்கிறது. அது அர்த்தத்தோட நீங்க போட்டீங்கன்னா, மார்க் உங்களுக்கு கிடைக்கும். எனி போட்டீங்கன்னா, சம் போடுற இடத்துல எனி போட்டீங்கன்னா தப்பா தான் ஆயிடும். ஓகே. ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து சம்ம பார்க்கலாம். சம் அப்படின்னா பொதுவா பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கப்பா. இது வந்து ஒரு பாசிட்டிவான சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பா தரேன். உதாரணத்துக்கு தேர் ஆர் டேஷ் சம் ஆர் எனி எக்ஸ் இன் த பாஸ்கெட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது தமிழ்ல என்ன அர்த்தம்னா, பாஸ்கெட்னா கூடை. கூடையில முட்டைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில அதாவது சம்னா சில. தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சில முட்டைகள் தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். எனினா ஏதாவது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம தமிழ்ல பார்க்கும்போது ஈஸியா சம்முன்னு போட்டுறீங்க. இந்த இடத்துல கண்டிப்பா சம்மு தான் வரும். கரெக்ட்டா எனி வராது. சம்முங்கிறது தான் வரும். அப்ப இது கரெக்ட். அப்ப இது வேண்டாம். இது கரெக்ட். நீங்க டிக்லாம் பண்ணக்கூடாது. இதுல உள்ள வேர்ட இது 1 எழுத்து இப்போ ஆ 3ஆம் நம்பரோ, 4ஆம் நம்பர் கொஸ்டின் அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன எழுதலாம்? சம் அப்படின்னு எழுதணும். எக்ஸாம் பேப்பர்ல சொல்றேன். மேடம் பார்க்கும்போது ஓகே. 4த்துக்கு சம் அவங்க ஆன்ஸர் கீ வச்சிருப்பாங்க. 4த் சம். 5த்துக்கு எனின்னு ஒரு இது ஓகே ரைட் அப்படின்னு அவங்க டிக் பண்ணுவாங்க. சரியா? அது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப சம்ன்னு நம்ம சொல்லிட்டோம். இதே மாரி எனி நான் ஒண்ணு சொல்றேன். சம் எப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டென்சஸோ, அதே மாரி எனி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்சஸ்ல வரும். நெகட்டிவ் சென்டென்சஸ்ல வரும். கொஸ்டின்ஸ் அந்த மாரி டைப்லயும் வரும். கொஸ்டின்ஸ் டைப்லயும் வரும். உதாரணத்துக்கு
இப்ப இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். இதே மாரி இந்த எக்ஸ்க்கு பதிலா ஒரு ஆப்பிள நான் போட்டு சொல்றேன். There there are not dash some or any apples in the basket அப்படின்னு நம்ம சொல்றோம். குடுத்துருக்காங்க. உங்க உங்க கொஸ்டின் பேப்பர்ல குடுத்துருக்காங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, there are not dash apples in the basketனா கூடையில எந்த ஆப்பிளும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுல நம்ம ஃபில் பண்ண போறோம். அதனால தான் எந்த அப்படின்னு சொல்றேன். நமக்கு அது கூடையில் டேஷ் ஆப்பிளும் இல்லை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அதுல போய் சில ஆப்பிள்களும் இல்லை அப்படின்னு வருமா? வராது. கண்டிப்பா வராது. அப்படிதானே? சோ எந்த அப்படின்னு சொல்லும்போது எனி. ஓகே? புரியுதா? இதே மாரி நீங்க எங்கனாலும் சொல்லிக்கலாம். தேர் இஸ் நாட் எனி வாட்டர் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர் இஸ் நாட் எனி வாட்டர் இன் த கிளாஸ். அப்ப கிளாஸ்ல தண்ணீர் இல்ல அப்படின்னு சொல்றோம். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். சரியா? இது வந்து இந்த சம்மு, எனிய யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. இப்ப இந்த இடத்துல ச எ இப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு சார். நான் ஆனா சம்மு, எனி போடுறேன் எனக்கு கிளாரிட்டியா இருக்கு. பட் நான் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகுமா சார்? ஏதாவது சென்டென்ஸ்ல ஆகுமானா, அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். சம் எங்க யூஸ் பண்ணணும்? எனிய எங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. சோ சம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா இந்த வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, தமிழ்லயும், இங்கிலீஷும் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேரும் சேர்த்தே கவனிங்க. ஒரு அன்ஸ்பெசிஃபைட் அமவுண்ட்ல ஸ்பெசிஃபைட் அமவுண்ட் அந்த இடத்துல. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு சஜஷனா இருக்கலாம். புரியுதா? அந்த மாரி அன்ஸ்பெசிஃபைட் அமௌண்ட். நமக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்னு தெரியாத இடத்துல சம் இப்போ எத்தன கிளாஸ்ல 10 பேர் வந்திருக்காங்க. ஆனா, அ வெளியில வந்து ஹெச்எம் அவங்க வந்து ஒரு ஒரு டீச்சர்ட்ட பிசிக்ஸ் டீச்சர்ட்ட கேட்கறாங்க. "எப்பா அந்த 7த் சயன்ஸ்ல எல்லாரும் வந்துட்டாங்களாப்பான்னா?" அவருக்கு உண்மையான கவுண்ட் எத்தன பேர் தெரியும். 10 பேரா, 20 பேர் வந்திருக்கான்னு தெரியல. அப்ப சொல்ல, "சார் சில ஸ்டூடண்ட் வந்திருக்காங்க சார். ஆனா ஃபுல்லா வரல. அது தெரியும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போறாங்க." அப்படின்னு தெரியுது. பட் அப்ப நம்ம சொல்ல முடியுமா? ஒரு சம் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப சம்ன்னு எப்போ யூஸ் பண்றோம்? ஒரு அன்ஸ்பெசிஃபைட் அமௌண்ட்ல. நம்மளால கவுண்டிங் தெரியல. சரியா? ஸ்பெசிஃபை பண்ண முடியல. அந்த இடத்துல நம்ம சம் சொல்லிடலாம். சரியா? சில பேர் இருக்காங்க. சில இது நடந்துட்டு இருக்கு. சில இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அதனால சம் அப்படி சொல்றோம். பொதுவா ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ்ல சொல்லலாம். இல்ல ஒரு சக்சஸ் சென்டென்ஸ்ல சொல்றோம். இதே மாரி எனி, எனி. இத எங்க யூஸ் பண்ணோம்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். நெகட்டிவ்ல சொல்லலாம். இல்ல கொஸ்டின் டைப்ல சொல்லலாம். அப்படிதானே? அப்போ இதுல இட் இம்ப்ளைஸ் எ லேக் ஆஃப் சம்திங் ஆர் ஆஸ்க் இஃப் சம்திங் எக்ஸிஸ்ட் அட் ஆல். அந்த இடத்துலலாம் வரும். தமிழ் உள்ள ஒரு ஸ்டூடண்ட் நான் சொல்றேன். எப்படின்னா, இது வந்து பொதுவா ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் மாரி. இல்ல அந்த மாரி இடத்துல வரும். கொஸ்டின் டைப்ல வரும். சோ இது என்ன அர்த்தம்னா, அ அந்த இடத்துல அது இல்ல. அத மென்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல எனி நம்ம போடலாம். ஆ சில இது வந்து அ கேட்கிறோம். வந்திருக்கா? வரலையா? எனி அப்படின்னு சொல்றோம். எனி லெட்டர் வந்திருக்காப்பா? அப்படின்னு சொல்றோம். ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. ஞாபகம் இருக்கா? அ அப்ப என்ன அர்த்தம்? வருதா? அது ஒண்ணு வந்திருக்கணுமே அப்படின்னு ஒரு நெகட்டிவா இருக்குல்ல. அந்த மாரி இடத்துலலாம் வந்து நம்ம சொல்றோம். இனிய யூஸ் பண்றோம். ஓகே. இது கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ரைட். இப்ப இதே மாரி ஃபியூ, லிட்டில் 2 வார்த்தை. ஃபியூ, லிட்டில் 2மே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். பட் எங்க யூஸ் பண்ணணும்? கரெக்ட்டா? அ இப்ப உதாரணத்துக்கு ஃபியூவ நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்னா, வி கேன் கவுண்ட். அதாவது கவுண்டபிள் நவுன்ஸ் சொல்லுவாங்க. அ திங்ஸ் வி கேன் கவுண்ட். அப்பன்னா என்ன அர்த்தம்? உங்களால கவுண்ட் பண்ண முடியும். அந்த மாரி இடத்துல ஃபியூவ போடுங்க. எ ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். எ ஃபியூன்னு எ ஃபியூ. இங்கேயும் அதே மாரி எ லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்லி எ ஃபியூ ஆர் கிரீன். இப்ப டேஷ் போட்டிருக்காங்க. ஃபியூ ஆர் லிட்டில்ன்னு குடுத்துருப்பாங்க. அப்போ நான் இப்படி போட்டிருக்கேன். ஒன்லி எ ஃபியூ அப்படின்னு நீங்க ஃபில் பண்றீங்க. ஆர் கிரீன். அப்பன்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? சில மட்டுமே பச்சை நிறத்துல உள்ளன அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்கட்ட வந்து ஒரு ரெட் கலர் பாலு, அ ஒயிட் கலர் பாலு, அப்புறம் கிரீன் கலர் பால் தந்திருக்காங்க. அப்போ உங்கட்ட கேட்கறாங்க. கிரீன் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, சிலது இருக்கு சார். கிரீன் இருக்கா? அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னா,
சிலது இருக்கு சார். ஏன் சார்? சில மட்டுமே பச்சத்துல இருக்கு சார். ஒன்லி எ ஃபியூ ஆர் கிரீன் சார். அப்படிமா சொல்றோம்னா, அந்த மாரி. அப்ப உங்களால கவுண்ட் பண்ண முடியுது. அப்படிதானே? சிலது நம்ம சொல்லும்போது, ஓகே ஒரு 10 பேரோ, 20 பேரோ சரியா கவுண்ட் பண்ணாட்டாலும், ஆனா கவுண்ட் பண்ணக்கூடிய முடியும் தானே? அப்படிதானே? முடியும் தானே? 1, 2ன்னு முடியும் தானே? சோ அந்த மாரி இடத்துல நீங்க ஃபியூவ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப லிட்டில் எங்க சார் யூஸ் பண்ணோம்? அப்படின்னா, திங்ஸ் கேனாட் வி கான்ட் கவுண்ட். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? லிட்டில நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, திங்ஸ் வி கான்ட் கவுண்ட். அப்படியா? எப்படி சார்? இது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கவுண்டபிள்னாலே உங்களால கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண முடியாத இடங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு அ தேர் இஸ் எ டேஷ் ஃபியூ ஆர் லிட்டில் மில்க் இன் த ஜக் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ்ல அந்த ஜக்ல டேஷ் பால் உள்ளது அப்படின்னு அர்த்தம். அந்த டேஷ் என்ன? ஃபியூ அப்படின்னு போடலாமா? இல்ல லிட்டில் போடலாமா? யோசிச்சு பாருங்க. ஃபியூ போட்டா என்ன ஆகும்? ஃபியூனா கவுண்ட் பண்ண முடியும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதானே? ஆ கவுண்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல மில்க்க கவுண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. வி கான்ட் கவுண்ட். அப்படிதானே? 1 மில்க், 2 மில்க் கவுண்ட் பண்ண முடியும். அது ஜக்ல இருக்கிற மில்க் அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல தேர் இஸ் எ என்ன வரும்? கவுண்ட் பண்ண முடியாதா? எஸ் லிட்டில். தேர் இஸ் எ லிட்டில் மில்க் இன் த ஜக். அப்போ ஜக்ல கொஞ்சோண்டி பாலு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நீங்க வந்து இந்த வார்த்தையெல்லாம் உங்க வீட்ல உங்க அம்மா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, நீங்க சொல்லி பாருங்க. அண்ணன் சொல்றான்னா, ஓகே அவன் ஏதாவது தண்ணி இருக்காப்பா அந்த டம்ளர்ல இருக்கா அப்படின்னா, லிட்டில் அப்படின்னு சொல்லி பாருங்க. தேர் இஸ் எ லிட்டில் வாட்டர் இன் தட் டம்ளர். அப்படி சும்மா சொல்லி பாரு. நம்ம தப்போ ரைட்டோ பேசி பேசி பார்க்கணும். இத பார்த்து உங்க அண்ணன் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகலாம். அப்ப அவனும் கொஞ்சம் ஒரு ஒரு லேர்ன் பண்ணலாம். அப்புறம் நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இப்படி நீங்க உங்களுக்குள்ளயே ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபிரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்றது. இப்ப நான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னா, ஒரு இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க. டியூஷன் போறேன்னா, அத ஒரு இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க. சரியா? அப்போ இந்த ஃபியூ, லிட்டில் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சா? ஓகே. இத இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஃபியூ அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, அ ப்ளூரல் நவுன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் நம்ம. ப்ளூரல் நவுன்ஸ்னா, அ எப்படி சொல்றதுன்னா, ஆப்பிள்ஸ், புக்ஸ் இந்த மாரி இடத்துல. புக்ஸ், ஆப்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூரல். ஒரு ஆப்பிள், ஆப்பிள்ஸ். ஆப்பிள், ஆப்பிள்கள். புக், புத்தகம், புத்தகங்கள். இந்த மாரி இடத்துல ஃபியூ அப்படின்னு யூஸ் பண்ணோம். வித் ப்ளூரல் நவுன்ஸ் கூட. பிகாஸ் ஏன்னா, நீங்க வந்து உங்களால கவுண்ட் பண்ண முடியும். அப்படிதானே? ஒ ஒ ஸ்மால் நம்பர் தான். ரொம்ப பெரிய நம்பருக்கு நம்ம ஃபியூ யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்மால் நம்பர்னாலும் உங்களால கவுண்ட் பண்ண முடியும். இப்ப லிட்டில் யூஸ் பண்றாமே. வி கேன் யூஸ் லிட்டில் வித் சிங்குலர் அன்கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். நவுன்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இத இப்ப சொன்னோம். நம்ம வாட்டர் அதெல்லாம் இதுல சொல்லலாம். மில்க் அதெல்லாம் இதுல சொல்லலாமா? வாட்டர் சொல்லலாம். ஆ மில்க் சொல்லலாம். இது மாரி ஜூஸ் சொல்லலாம். இந்த மாரி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய இடத்துல இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஸ்மால் அமௌண்ட்ட தான் இண்டிகேட் பண்ணுது. பட் இந்த இடத்துல உங்களால கவுண்ட் பண்ண முடியல. சிங்குலரா தான் சொல்ல போறீங்க. வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. என்னைக்காவது வாட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா? மில்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா? மில்க் தான். அதுக்கு ப்ளூரலே பார்த்தீங்கன்னா மில்க் தான். அப்படின்னா 1 லிட்டர் பால், 2 லிட்டர் பால் அப்படின்னு சொல்லும்போது 2 லிட்டர் மில்க், 3 லிட்டர் மில்க் தான் சொல்லுவோம். 2 லிட்டர் மில்க்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கரெக்ட்டா? அது மாரி தான் வாட்டர்லயும் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் அப்ப அதெல்லாம் ப்ளூரல் வராது. சிங்குலர். சிங்குலர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ லிட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஃபியூ தான் யூஸ் பண்ணணும். இது புரியுதாப்பா? ஓகே. ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு. இந்த லீவ் லெட்டர் அத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். இது வந்து இப்போ உங்களுக்கு லீவ் லெட்டர் எழுத சொன்னாங்க. எக்ஸாம்ல இந்த மாரி மேபி இது கூட வரலாம். இல்ல இத மாரி வேற ஏதாவது லெட்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு எழுத சொல்லுவாங்க. அப்பாக்கு எழுத சொல்லுவாங்க. அம்மாக்கு எழுத சொல்லுவாங்க. இது ஒரு மாடல். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் எ லெட்டர் டூ யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் லீவ் ஃபார் 2 டேஸ்.
உங்களுக்கு 2 நாள் லீவ் வேணும். அத நீங்க உங்க கிளாஸ் டீச்சருக்கு லெட்டர்ல எழுதணும். இங்கிலீஷ்ல எழுத போறோம். அப்ப என்ன பண்ணீங்கன்னா, இந்த சைடு டேட் போட்டுக்கோங்க. என்ன டேட்ல உங்களுக்கு அதாவது இன்னைக்கு டேட். நாளா கழிச்சு லீவ். என்னைக்குமே லீவ் வந்து ஒரு 2 நாள், 3 நாள் முன்னாடி தான் கேட்கணும். அதனால இப்ப 3ஆம் தேதி லீவ் அ கேட்கறீங்கன்னா, 3ஆம் தேதி காலையில எழுதக்கூடாது. சரியா? 31ஆம் தேதி சாயந்தரமோ, 30ஆம் தேதி சாயந்தரமோ எழுதணும். அப்படின்ற மாரி. அப்போ 2 போட்டு உங்க கிளாஸ் டீச்சர். அ அவங்க கிளாஸ் டீச்சர்ன்னே போடுங்க. அந்த நேம போடக்கூடாது. உங்க கிளாஸ்ன்னு ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல, கிளாஸ் டீச்சர்ன்னே போடுங்க. அவங்களுக்கு அது ஃபார்வர்ட் ஆயிற மாரி தான். சரியா? நேம போடக்கூடாது. உங்க ஸ்கூல் நேம். நீங்க ஸ்கூலுக்குள்ளயே இருந்தாலும், அந்த மேடம் ஸ்கூலுக்குள்ளயே இருந்தாலும், இது ஒரு ஃபார்மேட். ஃபார்மேட்ல எழுதணும். உங்க ஸ்கூல் நேம் எழுதணும். உங்க ஸ்கூல் அட்ரஸ் எழுதணும். சரியா? ஆலாக்குறிச்சி, தென்காசி, சென்னை அப்படின்னு எழுதி அந்த பின் கோடோட போடணும். சப்ஜெக்ட் கண்டிப்பா எழுதணும்பா. சப்ஜெக்ட் கண்டிப்பா எழுதணும். சப்ஜெக்ட் எழுதாம டைரக்ட்டா அந்த இதுக்குள்ள கன்டென்ட்க்குள்ள போகக்கூடாது. என்ன சப்ஜெக்ட்? லீவ் அப்ளிகேஷன் ஃபார் 2 டேஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ரெஸ்பெக்டட் மேடம் ஆர் சார். நம்மளுக்கு மேடம் இருப்பாங்க, இல்ல சார் இருப்பாங்க. அதனால நம்ம 2த்துக்கும் பொதுவா அப்படி எழுதணும். இப்போ எழுதணும். இத பாருங்க எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. I am writing this letter to request a leave for leave of absence for 2 days. அதாவது நான் வந்து 2 நாள் வரமாட்டேன். எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எந்த டேட்லருந்து எந்த டேட்ன்னு சொல்லணும். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். 3ஆம் தேதி டூ 5ஆம் தேதி, 3ஆம் தேதி டூ 6ஆம் தேதி. இப்ப நம்மளுக்கு 2 நாள்னால, நீங்க அந்த 2 நாள் தான் சொல்லணும். 3, 4 அதான் 2 நாள். சரியா? ஸோ, அதனால 2 டேஸ் மட்டும் ஒரு வாரத்துக்கு உண்டான டேட்ட போடக்கூடாது. அதையும் நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல இது பண்ணணும். ஐ வில் நாட் ஏபிள் டூ அட்டெண்ட் த ஸ்கூல் டியூ டூ அப்படின்னு போட்டு, டியூட்டும் போட்டு உங்களோட ரீசன கண்டிப்பா எழுதணும். அ ஃபேமிலி ஃபங்ஷனா, பெர்சனல் ஹெல்த் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 நாளுக்கு அப்புறம் அப்படின்னா நமக்கு பெர்சனல் ஹெல்த் இஷ்யூ வராது தான். அப்படித்தானே? பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபார்மட்டா எழுத சொல்லும்போது, நாளைக்கு ஒருவேள காய்ச்சல் நாளைக்கு அடிக்கி, நம்மளுக்கு இன்னைக்கு காய்ச்சல் அடிக்கி, நாளைக்கு வர முடியாதுன்னா, ஒரு லீவ் லெட்டர் எழுதி குடுத்துட்டு நீங்க வருவீங்க. அந்த மாரி நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணி, இந்த மாரி மிஸ்ஸுடான அந்த பாடத்தெல்லாம் நான் படிச்சுக்கிடுவேன். ஹோம் ஒர்க்லாம் எழுதிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஐ வுட் பி கிரேட்ஃபுல் இஃப் யூ குட் கிராண்ட் மீ லீவ் ஃபார் த மென்ஷன் டேட்ஸ். நீங்க எனக்கு அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய டேட்ல லீவ் தந்தீங்கன்னா, ரொம்ப நன்றி உணர்ச்சியா இருப்பேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாரி ஒரு லைன் எழுதணும். தேங்க் யூ அப்படின்னு போடணும். யுவர்ஸ் எபிலிட்லி அப்படின்னு போடணும். யுவர் நேம் இங்க எழுதணும். அப்புறம் உங்களுடைய கிளாஸ், ரோல் நம்பர். 7த் ரோல் நம்பர் குடுத்துருப்பாங்க. 6048 இல்ல 322 ஏதோ ஒரு நம்பர். இது எப்படியாவது ஒரு லெட்டரா. இது ரொம்ப சிம்பிளான லெட்டர் தான். பட் இத வந்து கேட்பாங்க. உங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? சோ இத பார்த்தீங்களா? ஓகே. கிளாஸ இப்ப நம்ம முடிச்சுக்கலாமா? ஓகே. எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்த்த சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்ல அப்புறம் கிராமர்ல எதுவும் டவுட் இருக்கா? அப்புறம் லெட்டர். கண்டிப்பா ஒரு லெட்டர் எழுத சொல்லுவாங்க. இல்ல லெட்டர் பார்த்து டவுட் இல்லைங்களாப்பா? சரிப்பா. ஸோ கிளாஸ் நேரத்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.